உங்க அபு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? வாங்க. இந்த மாதிரி கடல் அலைகளும் மீன் வாசனையும் நிறைய படகுகளும் இருக்கிற இந்த கடலோர கிராமத்துல தான் ஒரு சின்ன குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கா தெரியுமா? இதோ அப்பா, அம்மா, பசங்க கவி, அருண், கூடவே பாசமான பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்க. இந்த வீட்ல அடிக்கடி சின்ன சின்ன குறும்பும் சண்டையும் நிறைய சிரிப்பும் நிறைந்து இருக்கும். ஆனா காலப்போக்குல அது கொஞ்சம் கொஞ்சமா மறைய தொடங்குது. அப்படி ஒரு நாள் பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. அப்பா அம்மாக்குமே பெருசா வேலை கிடையாது. அனைவருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா தனித்தனியா. நம்ம அப்பா டிவி ரிமோட்டும், அம்மா மொபைல் போன், கவி வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கா. அருண் தனக்கு பிடிச்ச விளையாட்ட விளையாடிக்கிட்டு இருக்கா. இத பார்த்த நம்ம பாட்டி, என்னடா இவங்க முன்ன மாதிரி நம்ம கூட பேசி சிரிச்சு கதை கேட்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம். காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கனால இந்த பசங்களும் மாறுறாங்க போல. இத நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும். பாட்டி எல்லாரையும் தன் பக்கத்துல கூப்பிட்டு அமர வைக்கிறாங்க. அப்ப நம்ம பாட்டிமா எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேக்குறாங்க. யாருக்கெல்லாம் தங்க வேணும்? என்கிட்ட நிறைய இருக்கு. உடனே வேகமா நம்ம கவி, பாட்டி பாட்டி எனக்கு நிறைய வேணும், அத நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டுவேன். அடுத்து நம்ம அருண், பாட்டி எனக்கு தாங்க, அத கடையில கொடுத்தா நிறைய பிஸ்கட் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே பயங்கரமான சிரிப்பு. அடுத்து அப்பா சொல்றாங்க, தங்கம் என்னம்மா தங்கம், இந்த மாதிரி எப்பவும் சிரிப்பு சத்தம் நம்ம வீட்டுல இருந்தாலே போதும். கடைசியா அம்மா சொல்றாங்க, எங்களுக்கு தங்கத்தை விட நீங்க சொல்ற கதை தான் வேணும். இன்னைக்கு ஒரு கதை சொல்றீங்களா எங்க எல்லாருக்காகவும்? இத கேட்டதும் பாட்டுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. பாட்டையும் தான் நினைச்சு வச்சிருந்த ஒரு கதைய சொல்லணும்னு சொல்றாங்க. கேப்போமா? வாங்க. ஒரு ஊர்ல அண்ணனும் தம்பியும் இருக்காங்க. அவங்க பேரு அன்பு, இன்னொருத்தன் பேரு செல்வம். இந்த ரெண்டு பேருமே ரொம்ப கடுமையா வயக்காட்டுல உழைக்கிறவங்க. இதுல அன்பு தன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யறதுக்கு தான் வேலை செய்வான். மற்ற எல்லா நேரமுமே தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு செய்வான். ஆனா இந்த செல்வம் இருக்கானே, எப்ப பார்த்தாலும் வயக்காட்டுல ரொம்ப கடுமையா உழைச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆசை. அதனால தான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே தங்கத்திலேயே செலவு பண்றான். அவன் குடும்பத்துக்காக எந்த ஒரு நேரத்தையுமே ஒதுக்குறதே கிடையாது. இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்க, ஒரு நாள் செல்வத்துக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. தன்னுடைய அறையில ரொம்பவே தனிமையா உணர்றான். ஆனா அன்பு குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா பேசி சிரிச்சிட்டு இருக்கத கேக்குறான். அப்போதான் நம்ம செல்வத்துக்கு புரியுது, தங்கத்தை விட குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் தான் பெருசுன்னு. இனிமே நம்ம உழைக்கிற நேரத்தை குறைச்சிக்கிட்டு குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கணும்னு. இந்த கதைய பாட்டி சொல்லி முடிச்சதுமே அருண் ஓடி வந்து பாட்டிய கட்டி அணைத்து சொல்றான், பாட்டி எங்களுக்கு தங்கத்தை விட நீங்க தான் முக்கியம். பாட்டி அருண் சொன்னதை கேட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போறாங்க. கடைசியா பாட்டி எல்லாருக்குமே ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. என்ன தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலுமே நம்மளுடைய குடும்பத்துக்காக ஒரு நாள்ல 1/2 மணி நேரம் ஒதுக்கணும். அந்த 1/2 மணி நேரமும் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சிரிச்சு விளையாடணும். அதே மாதிரி இரவு உணவுமே எல்லாரும் ஒன்றாதான் சாப்பிடணும். இனி நீங்களும் அப்படித்தானே? நம்மை சுற்றி ஒவ்வொரு உறவுகளுமே முக்கியம். மதிப்பளியுங்கள் அவர்களுக்காக. உறவே பலம். இதே மாதிரி உங்களை இன்னொரு ஸ்டோரியில வந்து பார்க்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.